கில்லானில் பள்ளியில் விஷம் குடித்து உயிரிழந்ததாக கூறப்படும் 17 வயது மாணவி ஷர்வினாவின் மரணத்திற்கு 2 மாதங்களாகியும் நீதி கிடைக்கவில்லை என அவரின் குடும்பத்தார் முறையிட்டுள்ளனர். பள்ளி நிர்வாகமோ மாநில கல்வி இலாக்காவோ அல்லது கல்வி அமைச்சோ இதுவரை வாய் திறக்கவில்லை. எனவே அமைச்சர் ஃபர்லினா சிடேக் இதில் நேரடியாக தலையிட்டு பதில் தர வேண்டும் என மாணவியின் பெற்றோர் சார்பில் வழக்கறிஞர் அருண் துரைசாமி வலியுறுத்தினார். இன்று புத்ராஜயாவில் உள்ள கல்வி அமைச்சு கட்டடத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். 6:30 மணிக்கு பொண்ணு போறப்ப உயிரா போணுச்சு. ஏறக்குறைய 12:30 வந்து இப்போ பொண்ணு வந்து பொணமாக நிற்குது. ஆஸ் பேரண்ட்ஸாக அம்மா அப்பாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க சார்ந்தவங்களுக்கும் வந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஸோ இது வரைக்கும் ஸ்கூல் வந்து எந்த விஷயமும் வந்து பகிரங்கமாக வந்து பேரண்ட்ஸ் சொல்லலை. ஸோ நாங்களும் வந்து மைசெல்ஃப் அப்புறம் மிஸ்டர் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப எங்களுக்கும் எந்த விதமான தகவல் கொடுக்கல. அங்கே வந்து கிளாஸில் என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த 3 பேரும் கீழே வந்துட்டு ஷர்வினாவோட தோழிக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஷர்வினா வந்து மருந்து குடிச்சிருச்சுன்னு. ஸோ இந்த தோழி போகிறப்ப ஷர்வினா வந்து பாத்ரூம்க்கு ஓடி அந்த குடித்த இதை வந்து கழுவுறதுக்கும் பியூக் பண்ணுறதுக்கும் போயிருக்காங்க. அண்ட் த்ரூ அவுட் த டைம் வந்து அவங்க வந்து தற்கொலைக்கு உள்ள எந்த அறிகுறி அங்கே தெரியல. முக்கியமாக வந்து இந்த கேஸை வந்து சூசைட் கேஸ்னு இது பண்ணுறதே தவறு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. ஸோ கேபிஎம்ல என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயம் நடக்கிறப்ப முக்கியமாக இது மாதிரி கிரைம் நடக்கிறப்ப அதை வந்து தீக்கணும்னு அவங்களுக்கு சிந்தனை இருக்காது. அதை எப்படி ஒழிக்கணும்னு தான், அதை எப்படி மறைக்கணும் தான். ஓகே, நான் மெமரண்டம் கொடுக்க தான் ஒன்றும் வரல. என்ன நடந்துச்சு ஷர்வினாக்குன்னு கேட்க வந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த விஷயம் நடக்கலை. அண்ட் அகெயின் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெற்றோர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு கேபிஎம் வந்து எங்களை வந்து ஒரு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு ஓகே நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க நிலையை சொல்லியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நான் ஏற்றுக்குவேன். ஓகே, ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்னது நாயை டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணிட்டு போகிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. இந்த வினா வந்து அடியேன் வந்து YB ஃபைனல் சீதைக்கு டைரக்டாக சொல்கிறேன். உண்மையான தகவல் கிடைக்கல. ஸோ அடுத்தது நான் எங்கே போவேன்? பார்லிமெண்ட்டுக்கு தான். கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து ஃபைனல் சீதைக்கு வந்து நான் வந்து பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக சந்திப்பேன். மே 27ஆம் தேதியன்று நடந்த சம்பவத்தில் பள்ளி ஊழியர்கள் அவசர உதவி வழங்காமல் ஆம்புலன்ஸ் வண்டி வரப்படும் என 2 மணி நேரங்களுக்கும் மேலாக காத்திருந்தனர். அருகிலுள்ள கிளினிக்கிற்கு மாணவியை அழைத்து செல்லக்கூடிய நிலையில் SOP நடைமுறைகளை சுட்டிக்காட்டி பள்ளி அவ்வாறு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டதையும் அருண் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் ஷர்வினா குடித்ததாக கூறப்படும் விஷம் பள்ளிக்கு வந்தது எப்படி? அந்த அளவுக்கா பள்ளியில் பாதுகாப்பு மெத்தனமாக உள்ளது என அருண் கேள்வி எழுப்பினார். இவ்வேளையில் பிள்ளையை பறிகொடுத்த பெற்றோர் தங்களின் வேதனையை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். ஸ்கூல் நல்லா தான் ஸ்கூலுக்கு போனாங்க. ஆனால் மத்திய காலை போன வருது இறந்துட்டான்றாங்க. அதுதான் நீங்கள் அதெல்லாம் தான் என்ன நம்ப முடியல. என்ன நடந்துச்சு அதுதான் எங்களுக்கு கேட்குறோம், அது சொல்ல மாட்டுறாங்க. சரியான தகவல் வந்து ஸ்கூலும் கொடுக்க மாட்டேது, சரியான தகவல் வந்து KPM கொடுக்க மாட்டேது. சரியான தகவல் இப்போ யார் தான் எங்களுக்கு கொடுப்பா? அடுத்த கேஸ் வந்து மக்கமாக தான் என்ன போகணும். அதுதான் எங்களுக்கு சரியான இது. போலீஸும் சரியான இது எங்களுக்கு கொடுக்கல. கேட்டதுக்கு ஒன்று செஸ்ஸா பண்ணுறேன் ஒன்று என்ன செஸ்ஸா பண்ணுறாங்க எங்களை, ஒன்று அந்த பையனுக்கு விசாரிக்க ஒன்று செஸ்ஸா பண்ணுறாங்க. ஒரு வாத்தியார் செஸ்ஸா பண்ண ஒன்றும் பண்ணலை. கேட்டால் செஸ்ஸான்றாங்க. என்ன செஸ்ஸா பண்ண ஒன்றும் பண்ணலையே. பள்ளியில் போய் கேட்டதுக்கு அவங்க ஒரு சரியான பதில் எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. கேட்டால் ஒன்றுமே இல்லை, நல்ல பிள்ளை அது பிள்ளைன்றாங்க. நல்ல பிள்ளையாக இருந்தால் பதில் கொடு, சரியான பதில் எங்களுக்கு கொடுக்கணுமே. ஒரு நாள் நாங்கள் பாரு அவசி எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு நாங்கள் காசு மாதிரி ஆசைப்பட கிடையாது. என் மகளுக்கு நல்ல நியாயம் வேணும். அடுத்து வந்து இந்த 100 நாளைக்கு எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. உயிர் போச்சு என் பிள்ளைக்கு அந்த வாத்தியார் கொடுப்பாங்களா? இதை KPM கொடுக்குமா என் பிள்ளைய? என்னமே தெரியாதுன்றாங்க. அப்போ என்ன ஸ்கூலில் வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து பிள்ளைங்க ஒளி வைக்கிறாங்க. இந்த 3 பத்தையும் ஒளி வச்சாங்க. அன்றைக்கி நானும் லாயரும் போனோம். கேளுங்க அவங்கள. ஸ்கூலில் பிள்ளைங்க எல்லாத்தையும் கிளாஸ் ஒளி வச்சுட்டாங்க. ஒளி வச்சுட்டு ஒரு பங்காவாசை வச்சு வெளியே யாரும் வரக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, வெளியே வரக்கூடாது. இந்த 3 பையனை கூட்டி போய்ட்டு கீழே டிஸ்பிளினில் போய்ட்டு ஒளி வச்சுட்டாங்க. எதுக்கு ஒளி வச்சாங்க? உனக்கு தான் ஒன்றுமே தெரியாத. அப்போ என் பையனுக்கு ஒளி வைக்கிற? ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, எது நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. டாக்டர் 1000 கேள்வி கேட்குறாங்க எங்களை. டாக்டர் எம்எல்எஸ்கார கேட்குறான் என்ன நடந்துச்சு, உன் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு, அது எனக்கு இன்னுமே சொல்ல தெரியல. எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. நான் வீட்டில் இருந்தேன். என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு தான் அனுப்புனேன். என் பிள்ளை அங்கே என்ன செஞ்சது தெரில. ஸ்கூலில் போய் டீச்சரை கேட்டோம். டீச்சர் சொல்கிறாங்க உன் பிள்ளை நல்ல பாடத்தில் அன்னாடி ஸ்கூலுக்கு வரும் அன்னாடிக்கு ஸ்கூலுக்கு வரும். உன் பிள்ளை பாடலாம் நல்லா செய்யும். உன் பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லை, எதை கேட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஏன் என் பிள்ளை பந்திங் அடிக்குதா? எல்லாத்தையும் நாங்கள் விசாரித்தோம். அந்த இடத்துல நீ இதை பண்ணி முடியாது, காப்பாற்ற முடியாது, எங்களால் போலீஸ் கேஸ் ஆகிடும்னா என்ன அர்த்தம்? இப்போ
இப்போ ஒரு உயிரே போச்சு. நான் ஒரே ஒரு என் பிள்ளையோட கிளாஸ் டீச்சர் மட்டும் என்னால் தூக்கிட்டு போக முடியாது, மன்னிச்சிக்க, என் வேலை போயிடும், என்னை மன்னிச்சிக்கோன்னு அவன் கேட்குறான். அந்த பீலையில் இவர்கிட்ட கேட்குறான், உன் வேலை போணுச்சுன்னா அப்போ ஒரு உயிரை அங்கே துடிக்குது, நீ என்னதான் பண்ணாலும் நீ உன் வேலை போனான்னு ஒரு வேலை கிடைக்கும், என் பிள்ளை உயிர் போனான்னு ஒரு உயிர் கிடைக்காது. இதே என் வீட்டில் என் பிள்ளை குடிச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக காப்பாற்றிருப்பேன். என்னதான் என் பிள்ளை செஞ்சாலும் என் பிள்ளை தூக்கிட்டு போயிட்டு நான் ஹாஸ்டலில் விட்டு காப்பாற்றிருப்பேன். மகளுக்கு விஷம் குடிக்க அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் 3 ஆண் மாணவர்களுக்கு எதிராக அவர்கள் புகார் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அலட்சியமாக இருந்ததாக கூறி பள்ளியின் 6 ஊழியர்களுக்கு எதிராகவும் ஒரு புகார் செய்யப்பட்டுள்ளது. மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கேள்வி எழுப்பிய 2 மாதங்களுக்கு பிறகும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் கண்டும் காணாமல் இருப்பது குடும்பத்தாரை பெரும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. எனவே அமைச்சர் ஃபர்லினா சி டேக் இதற்கு பதில் கூறியே ஆக வேண்டும் என அருண் வலியுறுத்தினார்.